சென்ற முறை டிடிவி தினகரன் அவர்கள் கிட்டத்தட்ட 39 தொகுதியிலும் போட்டியிட்டாங்க. ஒரு தொகுதி கூட்டணிக்கு குடுத்தாங்க. பல்வேறு வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு சில தொகுதியெல்லாம் 1,00,000த்துக்கும் மேற்பட்ட வாக்குகள்லாம் வாங்குனாங்க. ஆனா இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஒரு தொகுதி தான் கேட்டேன். ஆனா 2 தொகுதி குடுத்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், பெரிய இயக்கத்துடைய தலைவராக இருந்தவர். அவர் இன்னைக்கு நேரடியாக போட்டி போடக்கூடிய, அதுவும் ஒரு தொகுதியில போட்டியிடக்கூடிய சூழல் வந்திருக்கு. அம்மா அவர்கள் இல்ல, இப்ப மோடி அவர்கள் தான் நமக்கு இருக்காங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை எல்லாம் டிடிவி சொல்றாரு. டிடிவி ஓபிஎஸ் உடைய இந்த நிலைமையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஓபிஎஸ் நிலைமை ரொம்ப மோசங்க. டிடிவி பொறுத்தவரையில் அவருக்கான ஒரு அகினி பரீட்சை இந்த தேர்தல். ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆகி போச்சு. தனி சின்னமும் வாங்கியாச்சு. இப்போ அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல்களில் சில வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் டிடிவி மட்டுமே போட்டியிட்டு ஆர்கே நகர் தொகுதியில வெற்றி பெற்றதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். கோயில்பட்டி தொகுதியில வெற்றி வாய்ப்பை இழந்ததையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ இது அவருக்கு இன்னொரு வாட்டி கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாய தேர்தல். அதனாலதான் அவர் தேனிக்கு போறாரு. தேனி ஒரு வகையில பார்த்தா சிட்டிங் எம்பி ஓபிஎஸோட பையன். நியாயமாக சிட்டிங் எம்பிக்கு ஒரு கன்சிடரேஷன் உண்டுங்க. ஆனா அப்படியான கன்சிடரேஷன் கொடுக்கல. ஓபிஎஸ்க்கு ஒரே ஒரு தொகுதி தானே வைங்களேன், அதை தேனி கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல. டிடிவிக்கு கொடுத்துருக்கும் போது ஒரு வெற்றி வாய்ப்பை கன்சிடர் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. எல்லா கட்சியும் எல்லா கூட்டணியுமே வின்னபிலிட்டி பார்ப்பாங்க. அப்போ வின்னபிலிட்டி, ஸ்பெண்டபிலிட்டி, பணமும் செலவு பண்ணணும். இந்த ரெண்டையும் பார்த்து தான் நம்ம தொகுதி டிசைட் பண்ண முடியும். தனிப்பட்ட கேண்டிடேட்டா அந்த தொகுதியை விரும்புவாங்க. எனக்கு இந்த தொகுதியில் செல்வாக்கு இருக்கு. ஏன்னா பெரியகுளம் அவர் எக்ஸ்எம்பி, பெரியகுளம் டீலிமிட்டேஷனுக்கு முன்னாடி அது 99-2004 காலகட்டத்தில் பெரியகுளம் எம்பி கான்ஸ்டிடுவன்சி கீழே தேனி வந்துச்சு. தொகுதி மறுவரையறை செய்த பிறகு தேனி தனி தொகுதியா மாறிடுச்சு. ஸோ ஒரு வகையில பார்த்தா தேனி தொகுதியோட எக்ஸ்எம்பின்னு தான் நம்ம டிடிவியை சொல்லணும். தேனி தொகுதியில 12 லட்சம் ஓட்டு இருக்கு. 12 லட்சம் ஓட்டு வரும். ஒரு 2.5 லட்சம் ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டு வங்கி இருக்கு. அது முக்கியமான ஓட்டு வங்கி. அவங்க பேசிக்கலி தாமரைக்கு நிச்சயமா போட மாட்டாங்க, பிஜேபிக்கு எதிர்பார்ப்பாங்க. அதை வின்னோர் பண்ணணும். இவரு டிடிவி அவங்கள குக்கருக்கு கொஞ்சமாவது போட வைக்கணும். அதாவது 2.5 லட்சம் ஓட்டுல ஒரு 20% வரணும். எதிர் வேட்பாளர் தங்கதமிழ் செல்வன். தங்கதமிழ் செல்வனும் டிடிவியும் கம்யூனிட்டி வைஸ் ஒரே கம்யூனிட்டி தான். அந்த ஓட்டை தான் அவங்க பிரிப்பாங்க. போன வாட்டி 2019 டிடிவி அணியில போட்டி போட்டவர் தான் தங்கதமிழ் செல்வன். கொஞ்சம் வினோதமான விஷயம் தான். அப்போ டிடிவி முன்னாடி இருக்கிற சவால் என்ன? ஆன்டி பிஜேபியாக இருக்கிற ஓட் பேங்க்ல இருந்து கொஞ்சமாவது அவர் தன் பக்கம் இழுக்கணும். அப்புறம் அவரோட கம்யூனிட்டி ஓட் பேங்க்ல அதிகபட்சமா தன் பக்கம் இழுக்கணும். அதாவது தங்கதமிழ் செல்வனும் அதுல போட்டி போடுவோம், அதுல பிரிப்பார் இல்லையா? தங்கதமிழ் செல்வனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவரோட கம்யூனிட்டி அல்லாத ஓட் பேங்க் அவருக்கு கை கொடுக்கறது கொஞ்சம் சிரமப்படும். ஆனா அவர் உதயசூரியன் சின்னம், திமுகவோட அந்த ஒரு வெற்றி கூட்டணி, அதாவது திமுக எல்லா கட்சிகளும் சேர்ந்த ஒரு பெரிய மகா கூட்டணி இல்லையா? அது அவரோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன? அவரே திமுகவுக்கு இப்பதான் போய் சேர்ந்தாரு. அவர் திமுக சேர்ந்தே சில வருடங்கள் தான் இருக்கும். சில வருடங்களுக்குள்ள திமுக அவருக்கு டிக்கெட்டா அப்படின்னு தேனி தொகுதியில் இருக்கிற என்னோட நண்பர்கள் திமுக சீனியர்ஸ் அவங்க கொஞ்சம் வருத்தமா தான் இருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு பூசல் இருக்கு, தங்கதமிழ் செல்வனுக்கு எதிராக ஒரு பூசல் இருக்கு. டிடிவிக்கு எதிராக அந்த பூசல் இருக்காது. அது அவருக்கு அட்வான்டேஜ். இப்படி நான் தேனியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சமபலம் உள்ள தொகுதி, இல்லைன்னா டிடிவிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகம் உள்ள தொகுதின்னு தான் நான் பாக்குறேன். பிஜேபிக்கு அட்வான்டேஜ் உள்ள தொகுதி நான் பார்க்கல, டிடிவிக்கு அதிக அட்வான்டேஜ் உள்ள தொகுதின்னு நான் பாக்குறேன். ஆனா டிடிவி பிஜேபி பெரிய தலைவர்களை எல்லாம் பிரச்சாரத்துக்கு கூடவே கூடாது. அதாவது 2019க்கு பிறகு வேலூர் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தல் மாதிரி அதிமுக ஆளுங்கட்சி கதிரானந்த் தேர்தல் ரத்தாகி இடைத்தேர்தல் நடக்குது. கதிரானந்துக்கு எதிராக ஏசி சண்முகம் ரெட்டை இலையில போட்டி. அப்போ அதிமுகவோட முழு பலமும் அதுல பிரயோகம் பண்ணப்பட்ட போது பிஜேபியை அவங்க பிரச்சாரத்துக்கே கூப்பிடல, டோட்டலா புறக்கணிச்சாங்க. 8000 ஓட்டுல ஏசிஎஸ் தோத்து போனாரு. ஆனாலும் அது ரொம்ப கௌரவமான ஒரு தோல்வியாக பார்க்கப்பட்டது. அப்போ என்ன இதுல விஷயம்? வேலூர் தொகுதிக்கும் தேனி தொகுதிக்குமான ஒற்றுமை, ஆன்டி பிஜேபி ஓட்டு அதிகம். அதாவது குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த ஆன்டி பிஜேபி ஓட்டு. அப்ப வேலூர் தொகுதியில திமுக கடைபிடித்த டெக்னிக் பிஜேபியை பிரச்சாரத்துக்கு கூப்பிடாம இருக்காது. அவங்க பிஜேபி கூட்டணி தான் இருந்தாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். மோடி பிரதமர் ஆயிட்டாரு. இப்ப அதே டெக்னிக்கை இவர் பயன்படுத்துவாரான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் நேற்று எல்லாம் பேசும்போது மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும்
அப்படிதான் பேசினாரு. அது எந்த அளவுக்கு தேனி தொகுதியில ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கு. அதை தாண்டி தான் அவர் பணியாற்ற வேண்டியது வரும். ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரம் தொகுதியில பெரிய வாய்ப்பு இருக்கிறதாக எனக்கு உண்மையிலே தோணலைங்க. ஏன்னா நான் வந்து என்னோட வீர திருமண நூலுக்கு ஏராளமா ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன். பார்ட் நேட்டிவ் மாதிரி எனக்கு அது. அங்க வந்து இருக்கிற அந்த கேஸ்ட் காம்போசிஷன்ல குறிப்பா யாதவ ஓட்டு வங்கி அவசியம் தேவை. அதாவது ஒரு வெற்றிக்கு பக்கத்துல போறதுக்கு அந்த ஓட்டு வங்கி தேவைங்க. அந்த ஓட்டு வங்கி எல்லாம் ஓபிஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப அகேன்ஸ்டா இருக்கும். கண்ணப்பனோட ஓட்டு வங்கியாகவும் அது மாறி இருக்கு. அது போக ராம்நாட்ல இருக்கிற ஓபிஎஸ் சார்ந்த சமுதாய ஓட்டு வங்கியிலையும் நிறைய உட்சாதி அரசியல் இருக்கு. அதை தாண்டி ஓபிஎஸ் அங்க ஜொலிக்க முடியுமாங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப சந்தேகம் தான். டெபாசிட் வாங்குறதுக்கே ரொம்ப போராட வேண்டியது வரும் தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஏன்னா கிட்டத்தட்ட 20% ஓட்டு கையில இல்லாட்டா கட்டுத்தொகை பறிபோகக்கூடிய அபாயம் உண்டுங்க. கட்டுத்தொகைங்கிறது 16.6%. அதை எய்ம் பண்ணணும்னா 20% உங்களுக்கு ஓட்டு வேணும். அது சாமானிய விஷயம் கிடையாது. 20%ங்கிறது பதிவான ஓட்டுல 20%. அண்ணாமலைக்கும் அது வந்து பெரிய சிக்கல் தான். சாமானிய விஷயம் கிடையாதுங்க. 20% கோயம்புத்தூர்ல வந்து நீங்க திமுக வேட்பாளரை எதிர்த்து அதிமுக வேட்பாளரை எதிர்த்து தங்கமணி வேலுமணியோட டாமினேஷனை எதிர்த்துலாம் நீங்க வாங்கணும். அந்த பூத் கமிட்டி அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கணும்ல. டிடிவி வந்து தேனியில முதலே ஒரு கிட்டத்தட்ட அது தெரிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு என்ன காரணம்னா அவர் தேனிக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சாரு. அப்புறம் வந்து தேனியில பூத் கமிட்டி எல்லாம் போட ஆரம்பிச்சாரு. பட் அப்படியான ஒரு எய்ம் வந்து அண்ணாமலைக்கும் கோயம்புத்தூர்ல இருந்த மாதிரி தெரியல, ராமநாதபுரத்துலயும் ஓபிஎஸ்க்கு இருந்த மாதிரி தெரியல. ரெண்டு ஏன்னா அவங்களே தான் அது சொல்றாங்க. சர்ப்ரைஸா வந்து இந்த தொகுதிங்கிறத அவங்களே தான் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அண்ணாமலையும் மோடி சொல்லித்தான் நான் போட்டி போட்டேன் அப்படின்னு அதை அட்மிட் பண்ணிக்கிறாரு. ஓபிஎஸும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட வேற வழி இல்லை, நான் ராமநாதபுரத்துல நிக்கிறேங்கிற மாதிரி தான் அவரும் அட்மிட் பண்ணிக்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த பூத் கமிட்டி அந்த மாதிரியான தேர்தலுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் செஞ்ச மாதிரி தெரியல. அதனாலதான் நான் வந்து அந்த 20% ஓட்டுங்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னா டெபாசிட் வாங்குறதுல உள்ள சிரமங்கள். ஏன்னா அது வந்து ஒரு மான பிரச்சனை. டெபாசிட் வாங்குறதுங்கிறது டெபாசிட் இழந்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். பெரிய அரசியல்வாதிகளுக்கும் சரி, ஓபிஎஸ் மாதிரி மூத்த அரசியல்வாதிகளுக்கும் சரி, அல்லது அண்ணாமலை மாதிரியான இளைய அரசியல்வாதிகளுக்கும் சரி, டெபாசிட் இழந்தோம் என்பது வந்து பெரிய அவமானமாக, தேர்தல் அவமானமாக கருதப்படும். ஆனா அந்த ஆபத்து அவங்களுக்கு இருக்கு.